So let's start the session. So capital investment appraisals பார்த்துட்டீங்க. So already we did 2023 July and 2023 January paper. Now we are going to focus on 2022 July paper. Right. So 2022 July paper பார்த்தீங்கன்னா same the part C, the question number 9 and the question number 9 is வரையறுக்கப்பட்ட fitness company சம்பந்தமாக இருக்குது. So let me share the actual paper for you. Right. So இந்த கொஸ்டினை பாருங்க. Fitness Limited operates a chain of gyms. So Fitness Limitedங்கிற கம்பெனி chain of gyms. So gyms வந்துட்டு உடற்பயிற்சி நிலையங்களை வந்து நிறைய ஜிம்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணிட்டுக்கிறாங்க. So the company is currently evaluating the viability of opening up a new gym. ஸோ புதிய ஒரு உடற்பயிற்சி சாலை ஒன்றை நியூ ஜிம் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இன் சர்ப் யூஸிங் அ ரெண்டட் ஸ்பேஸ். ரைட். ஸோ வாடகைக்கு எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. தி ஸ்பேஸ் வில் பி ரெண்டட் ஃபார் அ பீரியட் ஆஃப் 5 years. ஸோ 5 வருஷத்துக்கு வாடகைக்கு நம்ம எடுக்க போகிறோம். வித் ஃபர்ஸ்ட் இயர் த ரெண்டல் ஆஃப் ருபீஸ் 2.4 million வித் அன் annual increase of 5%. ஸோ 5% ஒவ்வொரு வருஷம் அதிகரிக்க போகுது. ஃபர்ஸ்ட் இயருக்கு 2.4 million. ஸோ இது நமக்கு கடைசாக பார்த்த கொஷின்ஸ் ஒரு பேஸ் மாதிரி தான் இது விளங்குது. ஸோ வரையறுக்கப்பட்ட ஃபிட்னஸ் கம்பெனி உடற்பயிற்சி கூடங்களை இயக்குகிறது. இக்கம்பெனி புறநகர் பகுதி ஒன்றில் இடம் ஒன்ற வாடகைக்கு எடுத்து அந்த இடத்தில் ஒரு புதிய உடற்பயிற்சி கட்டடத்தை திறப்பதற்கான சாத்தியத்தன்மை பற்றி தற்போது மதிப்பீடு செய்கிறது. இந்த இடம் 5 ஆண்டுகள் காலப்பகுதிக்கு வாடகைக்கு எடுக்கப்படும். ஸோ 5 வருஷத்துக்கு நமக்கான கேஷ் ஃப்ளோஸ் வந்து நம்ம ரெடி பண்ணணும். வாடகை என்பது ஒரு செலவீடாக இருக்க போகிறது. முதலாம் ஆண்டு வாடகையாக 2,40,000 இருப்பதுடன் ஸோ ஆண்டு வாடகை சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ annual ரெண்ட் இருக்க போது. இந்த வாடகை 5% வருடாந்தம் அதிகரிக்க போகிறது. தென் ஆரம்ப முதலீடாக இடப்படுகின்ற உபகரணத்தினுடைய கிரயம் 50 மில்லியன். ஸோ நம்மளோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரினுடைய நன் கரண்ட் அசெட். ஸோ இதுக்கு தான் நமக்கு கேபிட்டல் அலவன்ஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதன் ஆயுட்காலம் 3 ஆண்டுகளாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த உபகரணத்தினுடைய பயன் தரும் ஆயுட்கால முடிவில், அதாவது 3 வருஷத்தினுடைய முடிவில் புதிய உபகரணம் ஒன்றினால் உடனடியாக மாற்றீடு செய்யப்பட வேண்டும். ஸோ ஜிம்முக்கு ஒரு எக்யூப்மெண்ட் ஒன்று எடுக்க போகிறாங்க. இதில் ஆயுட்காலம் முடிகிற உடனே வேற ஒரு மெஷின் வந்துடும், எடுத்தே ஆகணும் வேற ஒரு எக்யூப்மெண்ட். இந்த புதிய உபகரணத்தினுடைய கிரயம் ஆரம்பத்தில் இடப்பட்ட உபகரணத்தின் கிரயத்தை விட 20% பிகாஸ் ஆஃப் த இன்ஃப்ளேஷன் 20% அதிகமாக இருக்கும் ஒரு 3 வருஷம் முடிஞ்சது போறவுக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இப்போ இருக்கிற விலையை விட. ஸோ புதிய உபகரணம் 2 ஆண்டுகள் ஆயுட்காலத்தை கொண்டிருக்கும் என எதிர்பார்க்கப்படும். ஸோ புதுசாக வாங்க போகிறது 2 இயர்ஸுக்கு இருக்கும். சேர்த்திட்ட திட்டமிடல் கால எல்லையான 5வது ஆண்டினுடைய இறுதியில், இந்த ப்ராஜெக்டினுடைய இறுதியில் புதிய உபகரணத்தினுடைய ஒடிவு பெறுமதி, புதுசாக நம்ம வாங்க போகிறது விற்பம், பிகாஸ் 5 வருஷம் தான் இந்த ரெண்டுக்கு நம்ம எடுத்து செய்ய போகிறோம், 25 மில்லியனுக்கு நம்ம அதை விற்கலும்னு சொல்லி பார்க்குறாங்க. ரைட். அனைத்து உபகரணங்கள் மீதும் ஆண்டுக்கு 20% மூலதன படி, அதாவது நம்மகிட்ட இருக்கக்கூடிய கேபிட்டல் அசெட்ஸுக்கு ஒரு வருஷத்துக்கு 20% நமக்கு கிளைம் பண்ணலும் அப்படின்னு சொன்னால் 5 வருஷத்துக்கு நமக்கு கிளைம் பண்ணலும் 20, 40, 60, 80, 100ன்னு சொல்லி. சொத்துக்களினுடைய ஆயுட்காலம் ஈறாக கிரயத்தில் நேர்கோட்டு அடிப்படையில் தேய்மானம் வரவிடப்படுகிறது. ஸோ டிப்ரிசியேஷன் எப்படி செய்கிறாங்கிறத சொல்கிறாங்க. தேய்மானம் தவிர்ந்த வருடாந்த நிலையான செலவுகள், ஸோ டிப்ரிசியேஷன் இல்லாமலுக்கே நமக்கு ஃபிக்ஸ் காஸ்ட் வந்துட்டு 4 மில்லியனாக இருக்கும் வருடாந்தம் ஒவ்வொரு வருஷமும் அப்படின்னு சொல்லிட்டு. வருடாந்த பணியாளர் கிரயமாக வேலைக்கு எடுக்கிறவங்களுக்கு 3.6 மில்லியனாக இருக்க போகிறது. ஆரம்பத்தில் அமைக்கப்பட்ட கிரயம் 2 மில்லியன் ஆனது செயற்திட்டத்தின் ஆரம்பத்தில் செலுத்தப்பட வேண்டும். ஸோ இனிஷியலாக செட் பண்ணுற கிரயம் நமக்கு ஒரு 20 லட்சம் 2 மில்லியன் ஏற்பட போகுது. 5 ஆண்டுகள் ஈறான வருமானம், ஈறானண்டா தேறிய நெட், அதுதான் சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வருமானத்தையும் ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய வருமானம் எவ்வளவு எமௌண்ட்டுங்கிறத நமக்கு டிரெக்டாகவே நமக்கு தந்துட்டாங்க. ஸோ இங்கேயும் இது வந்து ஜிம், அதால் விற்கிற அலகுகள் நமக்கு இருக்காது, வருமானம் நேரடியாக தரப்படுகிறது. இதிலிருந்து செலவுகளை எல்லாம் நம்ம கழிச்சு விட்டோம்னு சொன்னால் we will get the profit simply. ஸோ கம்பெனி ஆண்டுக்கு 24% வந்து வருமான வரி செலுத்துகிறாங்க. வரி வந்து அதே ஆண்டிலேயே செலுத்தப்படுகிறது. ஓகே, குட். தென் கம்பெனியினுடைய காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ப்ரெசன்ட் வேல்யூக்கு 15% நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. தென் சிம்பிள் கொஷன் ஆல்வேஸ் த சேம், பட் த ஸ்டோரி வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ என்பிவியை கணிங்க, என்பிவின் அடிப்படையில் மேற்படி செயற்திட்டத்தினுடைய சாத்தியத்தன்மை என்னன்னு சொல்லி மதிப்பிடுங்கிறது தான் கொஷன். ஸோ த எக்யூப்மெண்ட்
as the initial investment is expected to cost rupees 50 million, 50 million. 3 varsham. At the end of the useful life, this equipment would have to be replaced immediately with a new equipment at cost which is expected 20% higher than the official, so initial office equipment. The new equipment is expected to have a lifetime of 2 years and scrap value of rupees 25 million and capital allowances as usual. Okay. So let's work on the question. As I said earlier, the format நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஜூலை 2022 நம்ம பார்க்க போகிறோம். ஃபெஸ்ட்டுக்கு தேவை எத்தனை வருஷத்துக்கு நமக்கு காசு இந்த ப்ராஜெக்ட் மூலமாக கிடைக்கும்னு சொன்னால் இட்ஸ் கோயிங் டு பி 5 இயர்ஸாக இருக்க போகிறது. ஓகே, லெட்ஸ் டேக் ஆல் த ஹைலைட்ஸ், இட்ஸ் ஈஸி. ஸோ 5 வருஷத்துக்கு நமக்கு காசு பாய்ச்சல்கள் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ வி நீட் டு பிளான் ஃபார் இயர் 0, year 0 and year 1 and year 2 and year 3 and year 4 and year 5. 5 வருஷத்துக்கான காசு பாய்ச்சல்கள், கேஷ் ஃப்ளோஸை பற்றி நம்ம பிளான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ரைட், தென் ஸோ பிக் 5. ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நெட் ட்ரேடிங் ரெவென்யூ. ஸோ இந்த 5 வருஷ பீரியடில் நமக்கு டிப்ரெஷியேஷன் போன்ற நன் கேஷ் ஐட்டம்ஸ் இல்லாமலுக்கு ப்ராஃபிட் கேஷ் ஃப்ளோவாக நமக்கு எவ்வளோக்கு வரப்போகுது. ஸோ வி வில் ஷோ இட் இன் W1 ஒர்க்கிங் 1. தென் இந்த ட்ரேடிங் ரெவென்யூவை வச்சு எவ்வளவுக்கு நமக்கு டெக்ஸ் கட்ட வேண்டியதாக வரும். தட் இஸ் வி வில் ஷோ இன் W2. தென் இந்த இனிஷியல் ப்ராஜெக்டினுடைய கேபெக்ஸ், இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், ஆரம்பத்தில் எவ்வளவுக்கு நமக்கு காசு தேவைப்படுங்கிற விஷயங்கள். ஓகே, ஸோ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், ஆரம்ப முதலீடுகள். தென் விளிவு பெறுமதிகள் மூலமாக நமக்கு காசு கிடைக்கிறதுக்கு இதை விற்று, தென் அது பிறகு as usual the working capital தேவைப்படுதாங்கிறது. தென் ஒரு 5 லைன்ஸ் வந்துட்டு விட்டுக்கோங்க. இஸ் தேர் எனிதிங் we need to do something. ஓகே, தென் என்பிவி கணிப்பம் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்பிவி. ஸோ ஒர்க்கிங் 1, the first step, net trading revenue NTR, profit cash flow. ரைட், ஸோ ஃபஸ்ட்டுக்கு நமக்கு தேவை இயர் 1லேருந்து, பிகாஸ் இயர் 0ல் எந்த ஒரு வருமானமும் வராது. இயர் 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லி இதில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விற்பனை, சேல்ஸ் மீன்ஸ் விற்பனைகள்லேருந்து வரக்கூடிய வருமானம். ஸோ இதில் நமக்கு சேல்ஸ் யூனிட்ஸோ விலையோ எதுவுமே தரல, பிகாஸ் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சர்வீஸ் பிஸ்னஸ். ஸோ வி நீட் த நம்பர்ஸ் ஹியர் directly. 30, 40, 45, 46, 37 millions in degree. So just copy that one. The first one is it is 30 million. It's 30 million. Then again 40 million. Then 45 million. $46 million. Then 37 million. So these all are the sales revenue. ஸோ இந்த சேல்ஸ்லேருந்து நமக்கு என்னென்ன செலவுகள் எல்லாம் வருமோ எல்லா செலவுகளையும் நம்ம கழிக்கணும். ஸோ as I remember the very இனிஷியல் நமக்கு செலவு வந்துட்டு இந்த வாடகை சம்பந்தப்பட்ட செலவுகள் தான் நமக்கு வரக்கூடியதாக இருக்குது.
ஸோ 5 ஆண்டு கால பதிவு வாடகைக்கு எடுக்கப்படும். முதலாவது ஆண்டு வாடகை ஆண்டுக்கான வாடகை, மாதாந்த வாடகை அல்ல, ஆண்டுக்கான வாடகை 2,40,000 இருக்கப் போகிறது. ஸோ ரெண்ட் எக்ஸ்பென்ஸ். ஸோ 2,40,000 ஒரு வருஷத்துக்கு. அதோட சேர்த்து 5 வருஷம் வருடாந்தம் வாடகை வந்து அதிகரிக்க போகிறது. ஓகே. ஸோ வாடகை செலவு நான் ரெண்ட் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லி இங்கிலீஷ்ல போடுறேன். ஸோ ரெண்ட். ரைட். ஸோ ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் 240,000. முதலாவது ஆண்டு வாடகை 240,000. Give me a second. Right. Students, there is a big mistake in the paper. Just now I noticed. இதை பாருங்க, முதலாவது ஆண்டு வாடகையாக 2,40,000 சொல்லி தமிழ் பேப்பர்ல கொடுத்துட்டு இங்கிலீஷ் பேப்பர்ல பாருங்க 2.4 மில்லியன் கொடுத்து வச்சுக்கிறாங்க. ஆனா ஆன்சர் சீட்ல 2.4 மில்லியன் படி தான் கல்குலேஷன் பண்ணப்பட்டு வச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க தமிழ் மீடியம் பிள்ளைல நிலைமை. இதுதான் இருக்கிற பெரிய பிரச்சனை. டிரான்ஸ்லேஷன் இஷ்யூஸ், மார்க்கிங் ஸ்கீமில் சரியான டிரான்ஸ்லேஷன் இல்லை, புக்ஸில் சரியான டிரான்ஸ்லேஷன் இல்லை, ஈவன் கடைசியில் பேப்பரில் கூட மிஸ்டேக். ஸோ பேப்பரில் நம்ம ரெண்டில் வந்துட்டு 2.4 மில்லியன் இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் செய்யும், தமிழ் மீடியம் பிள்ளைகள் செய்யக்கல 2,40,000 செஞ்சால் எங்கே சரியான ஆன்சர் வருது? மேக் சென்ஸ்? புரியுதா நான் சொல்கிற விஷயம்? திஸ் இஸ் வாட் வி நீட் டு செக் போத் பேப்பர்ஸ். ஸோ ஐ ஹவ் டு ரிப்போர்ட் திஸ் டு AAT. இதோட நிறைய மிஸ்டேக்ஸை நான் நோட் பண்ணிக்கிறேன். இட்ஸ் a big issue because ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் இப்படி பார்க்கும்போது ப்ராப்ளம். ரைட். ஸோ வி வில் டூ இட் 2.4 மில்லியன் சொல்லி நம்ம கொஷனில் எடுத்து செய்வோம். ஸோ 2.4 மில்லியன் வந்து ரெண்டலாக இருக்குது. ஸோ 2.4 மில்லியன் ரெண்டல். ரைட். ஸோ 2,400 1000. ஸோ 2.4 மில்லியன் வந்து நாம வாடகை கட்டணும். ஸோ இந்த 2.4 மில்லியன் என்ன செய்யும் சொன்னால் 5% வருடாந்த அதிகரிப்பை கொண்டிருக்க போகிறது என்றால் இயர் 2ல 1.05, then again 1.05, year 3 விட 1.05,
then 1.05. Okay. So 2.4 million, 2.5 million something, 2.6, 2.77, 2.917 சொல்லி rent expenses வந்துட்டே இருக்குது. ரைட். வேற என்ன எக்ஸ்பென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அடுத்ததாக ஆரம்ப முதலீடாக இடப்படுகின்ற உபகரணத்தினுடைய கிரயம் 50 மில்லியன், ஆயுட்காலம் 3 ஆண்டுகள். இது ஃபுல்லாகவே பெர்டிகுலர் கேபிட்டல் அசெட் சம்பந்தப்பட்ட விஷயமாகிக்குது. அனைத்து உபகரணங்கள் மீதும் ஆண்டுக்கு 20% மூலதனப்படிகள், தேய்மானம் தவிர்ந்த வருடாந்த நிர்வாக செலவினங்கள் 4 மில்லியன். ஸோ ஒவ்வொரு வருஷமும் 4 மில்லியன் வந்து நமக்கு நிர்வாகத்துக்கு தேய்வு இல்லாமலுக்கே நமக்கு தந்திக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 4 மில்லியன் எவ்ரி இயர். ஸோ இந்த செலவு 5 வருடங்கள் நமக்கு கண்டினியூஸாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். வருடாந்த பணியாளர் கிரயம், ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கான ஸ்டாஃப் காஸ்ட் 3.6 மில்லியன். ஸோ அதுவும் ஃபுல்லாகவே கண்டினியூஸாக இருக்க போகிறது. ஸோ ஸ்டாஃபுக்கான காஸ்ட் 3.6 மில்லியன். ரைட். இஸ் தேர் எனி அதர் எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நோ. வருமான வரி சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் தான் இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த காஸ்ட் எலமெண்ட்ஸ். ஸோ இதன் அடிப்படையில் வரியிடத்தக்க நெட் ட்ரேடிங் ரெவென்யூவை நமக்கு கண்டுபிடிக்க இயலும். It's going to be 20 million in year 1 and 29.8, 35.7, 35.6, 26.48 ன்னு சொல்லி இயர் 5 வரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய நெட் ட்ரேடிங் ரெவென்யூ ப்ராஃபிட் கேஷ் ஃப்ளோ வரைக்கும் போகுது. ஸோ இதை நீங்கள் இங்கே போடுங்க. ஸோ 20 மில்லியன் இஸ் ஹியர். தென் அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்தோம்னு சொன்னால் 29.8, 34.754 சொல்லி எல்லாமே வரப்போகுது. ஓகே ரைட். தென் த W2 ஒர்க்கிங் 2 டெக்ஸ் பேயபிளை நம்ம செய்யணும். ஸோ வரி இயர் 1லேருந்து இயர் 5 வரைக்கும் எப்படி செலுத்த போகிறாங்க. ஸோ இது என்னத்தை வச்சு செய்வோம்? நெட் ட்ரேடிங் ரெவென்யூ வச்சு நம்ம செய்வோம். ஸோ நெட் ட்ரேடிங் ரெவென்யூ, இட் மீன்ஸ் ப்ராஃபிட் பிஃபோர் டிப்ரெஷியேஷன், பெருமான தேய்வுக்கு முன்னரான லாபம். ஸோ அதுதான் நம்ம கண்டு வச்சிக்கக்கூடிய இந்த அமௌண்ட்ஸ். ஸோ இதிலிருந்து கேபிட்டல் அலவன்ஸை நம்ம கழிக்கணும். ஸோ இந்த ப்ராஜெக்டினுடைய கேபிட்டல் அலவன்ஸ். ஸோ இந்த ப்ராஜெக்டினுடைய வேர்த்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், கேபிட்டலுக்கு ஆரம்ப முதலீடாக இடப்படுகின்ற உபகரணத்தினுடைய கிரயம் 50 மில்லியன். ரைட். ஸோ 50 மில்லியன் சொல்லிட்டு உபகரணங்கள் மீது ஆண்டுக்கு 20% மூலதன படி. ஸோ 50 மில்லியனுக்கு 20% நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ எவ்வளோ வரப்போ ஸ்டூடெண்ட்ஸ்? 0.2 பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 மில்லியன். அப்போது 10 மில்லியன், 1 கோடி ரூபாய் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு தெரியணும் இது எத்தனை பர்சன்டேஜ். இட்ஸ் கோயிங் டு பி 20%. 20%னா மேக்ஸிமம் 5 வருஷத்துக்கு கிளைம் பண்ண இயலும். ஸோ இருக்கக்கூடிய லைஃப் டைம் முழுக்க 50 மில்லியனை நம்ம எடுத்துக்கொள்ள இயலுமாக இருக்கும். ஸோ 50 மில்லியன், 10 மில்லியன், 10 மில்லியன் சொல்லி கேபிட்டல் அலவன்ஸ் நமக்கு கிளைம் பண்ண இயலுமா இருக்கும். பட் இஷ்யூ என்னன்னு சொன்னா, இங்கே இந்த கொஷனில் உங்களுக்கு வாசிக்க விளங்க பாருங்க. ஆரம்ப முதலீடாக இடப்படுகின்ற உபகரணத்தினுடைய கிரயம் 50 மில்லியனாக இருக்கும் எனவும் அதனுடைய ஆயுட்காலம் 3 வருஷங்களாக தான் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ இல்லாத அசெட்ஸுக்கு நம்ம கிளைம் பண்ண முடியாது. ஓகே, இல்லாத அசெட்ஸுக்கு நமக்கு இயர் 4, இயர் 5கெல்லாம் நமக்கு கிளைம் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க, நாம் எந்த இயர் நாம் டிஸ்போஷல் பண்ணுறோமோ அந்த சொத்தினை எந்த வருஷம், அதாவது நம்மளுடைய ப்ராஜெக்டினுடைய பீரியட்ல எந்த வருஷத்தில் நாம் அதை டிஸ்போஷல் பண்ணுறோமோ, அதாவது நம்மளுக்கு 5 வருஷம் நம்மளோட
ப்ராஜெக்டினுடைய லைஃப் டைம்னு சொன்னால் அதில் 4 வருஷத்தில் நம்ம வித்துடுறோம், 3 வருஷத்தில் வித்துறோம்னா அந்த 3வது வருஷம் விற்க போகிற டிஸ்போசல் இடம்பெற விற்கப்படுற வருஷத்துக்கு நமக்கு கேபிட்டல் அலவன்ஸ் கிளைம் பண்ண முடியாது வரிக்கு. பிகாஸ் அது அந்த வருஷத்தோட இல்லாமல் போகிறதால அந்த வருஷத்துக்கு முழுக்கவே உங்களுக்கு கேபிட்டல் அலவன்ஸ் வந்து கிடைக்காது. இதன் அடிப்படையில் 3 ஆண்டுகளாக இருக்க போகிறது. இந்த உபகரணத்தினுடைய பயன் தரும் ஆயுட்காலத்தினுடைய முடிவுல புதிய உபகரணம் உடனடியாக மாற்றீடு செய்யப்படும்டா 3 வருஷம் முடியக்கல இதை உடனடியாக மாற்ற போறாங்கடா 3வது வருஷமே இதை அவங்க விற்கணும். ஸோ 3வது வருஷம் விற்க போகின்ற இயருக்கு கேபிட்டல் அலவன்ஸ் நம்ம எடுக்க முடியாது. எனவே இந்த கேபிட்டல் அலவன்ஸ் வந்துட்டும் ஆரம்பத்தில் நமக்கு இருக்கக்கூடிய இந்த இனிஷியல் எக்யூப்மெண்ட் ஃபெஸ்ட்டுக்கு நம்ம பயன்படுத்துகிற இந்த எக்யூப்மெண்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வருஷத்துக்கு தான் நமக்கு இந்த கேபிட்டல் அலவன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கொள்ள இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகுக்கு 3வது வருஷம் விற்கிறாங்க, விற்கிற வருஷத்துக்கு கேபிட்டல் அலவன்ஸ் கொடுக்கறது கிடையாது. பிகாஸ் அந்த சொத்து நம்மகிட்ட இல்லை. ஸோ அது பிறகு வரக்கூடிய எல்லாத்துலேயுமே இந்த இனிஷியல் எக்யூப்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு செகண்ட் இயருக்கு மட்டும்தான் நம்ம கேபிட்டல் அலவன்ஸ் வந்து கொடுக்கலும். பிகாஸ் ஏன் நமக்கு கேபிட்டல் அலவன்ஸ் தராங்கன்னா அந்த மெஷினை நீங்கள் வச்சுக்கிறீங்க, அதன் மூலமாக உற்பத்தி நடக்குது, வருமானம் உழைக்கிறீங்க, அந்த வருமானத்துக்கு டெக்ஸ் நாங்கள் விதிக்க போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு அலவன்ஸ் தரானுங்கிறது தான் அதனுடைய ஐடியா. பட் இப்போ மெஷினே இல்லைங்கும் போது அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் வர போகிறது இல்லை. ஸோ என்னத்துக்கு உங்களுக்கு நாங்கள் நீங்கள் வேற விஷயங்களால் உழைத்த வருமானத்துக்கு நாங்கள் என்னது கேபிட்டல் அலவன்ஸ் தரேன். ஸோ தட்ஸ் த டெக்ஸ் பிஹைண்ட் தட். ரைட். ஸோ அப்படி பார்க்கல 3வது வருஷம் உடனடியாக மாற்றீடு செய்யப்படும் சொன்னால் உங்களுக்கு அந்த 3வது வருஷம் முடியக்கலையே உங்களுக்கு புது மெஷின் வந்துட்டு கிடைக்குது. ஸோ 4வது வருஷத்துலேருந்து நீங்கள் புதிய மெஷினில் இருந்தால் 100% வர போகிறீங்க. 3வது வருஷத்தினுடைய இறுதியில் தான் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்போ ரீப்ளேஸ்மெண்ட் நீங்கள் பண்ணும்போது புதிய மெஷின் வருது. புதிய உபகரணத்தினுடைய கிரயம் ஆரம்பத்தில் இடப்பட்ட உபகரணத்தின் கிரயத்தை விட 20% உயர்வானதாக இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ 20% உயர்வுன்னு சொன்னா 50 மில்லியன் ஆரம்பத்தில் காணப்பட்ட மெஷின்டா 20% கூடண்டா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்? நியூ எக்யூப்மெண்ட் காஸ்ட் பாருங்க. 50 மில்லியன் 20% அதிகம்டா 1.2வால நம்ம பெருக்கினோம்டா 60 மில்லியன் வரப்போகுது. ஸோ 60 மில்லியன் என்ன வரைக்க போகுது? புதிய எக்யூப்மெண்ட் நம்ம வாங்குறோம், அதனுடைய காஸ்ட் வந்துட்டு இருக்க போகுது. அப்போ நமக்கு நமக்கு இப்போ கேபிட்டல் அலவன்ஸ் வரப்போகுது. கேபிட்டல் அலவன்ஸ் ரீப்ளேஸ்ட் எக்யூப்மெண்ட் நாம ரீப்ளேஸ் பண்றோம் நியூ எக்யூப்மெண்ட்டால. இந்த ரீப்ளேஸ்மெண்ட் எப்போ நடக்கும்டா 3வது வருஷம் முடியக்கலை ரீப்ளேஸ் பண்ணி 4வது வருஷத்துலேருந்து வரும். ஸோ நம்ம 4வது வருஷத்துலேருந்து இதுக்கு கேபிட்டல் அலவன்ஸ் நமக்கு கிடைக்கும். ரைட். ஸோ இயர் 4க்கு நமக்கு கேபிட்டல் அலவன்ஸ் நமக்கு கிடைக்கும் போது எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தா நமக்கு தெரியும் 60 மில்லியன் வந்து இதுக்கு கொஸ்ட் ஆக போகுதுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ 60 மில்லியனுக்கு இவங்க 20% மூலதனப்படி கொடுக்கப்படுதுன்னு சொன்னால் 0.2 பார்த்தீங்கன்னா 12 மில்லியன் 12 மில்லியன் வந்துட்டும் இயர் 4க்கு கிடைக்கும். ஸோ மறுபடியும் அதை என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நம்மளோட ப்ராஜெக்ட் 5 வருஷம் தான், இயர் 4லேருந்து நம்ம பயன்படுத்துகிறோம். பட் புதிய உபகரணம் கிரயம் ஆரம்பத்தில் இடப்பட்ட உபகரணத்தின் கிரையோட 20% உயர்வானதாக இருக்கும் எதிர்பார்க்கப்படுது. புதிய உபகரணம் 2 ஆண்டுகள் ஆயுட்காலத்தை கொண்டிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செயற்திட்ட திட்டமிடல் கால எல்லையான 5வது ஆண்டினுடைய இறுதியில் புதிய உபகரணத்தினுடைய ஒடிவு பெறுமதி 25 மில்லியனாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. அப்படின்னு சொன்னா 2 வருஷம் தான் இதை பயன்படுத்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் இதை பயன்படுத்திட்டு இயர் 4ல 2வது வருஷம் இதை நாம வித்துருவோம். அந்த வித்து கிடைக்கிற காசு தான் நமக்கு 23 மில்லியன் கிடைக்குதுன்னு சொன்னா இது விற்கப்படுகின்ற ஆண்டாக இயர் 5 இருக்கிறதால அந்த வருஷம் நமக்கு கேபிட்டல் அலவன்ஸ் கிடைக்காது. ஸோ நம்ம 2 வருஷம் பயன்படுத்துறோம், 2 வருஷத்துல 1 வருஷத்துக்கு தான் நமக்கு கேபிட்டல் அலவன்ஸ் கிடைக்கும். பிகாஸ் விற்கிற வருஷத்துக்கு நமக்கு கேபிட்டல் அலவன்ஸ் கிடைக்காது. முஷாரஃப் கொஸ்டின் ஒன்று கேட்டுக்கிறார், சார் 3 இயர்ஸ் பண்ணிக்கலாம் தானே சார், அப்போ ஏன் 2 இயர்ஸ் மட்டும் கேபிட்டல் அலவன்ஸ் செய்யறோம்னு சொன்னா நமக்கு 2 வருஷத்தோட நமக்கு ப்ராஜெக்ட் முடியுது, 3வது வருஷம் எங்க கொண்டு போய் நம்ம செய்யறது? புரியுதா? நம்மளோட ப்ராஜெக்டே 5 வருஷம், அதுல 3 வருஷத்துக்கு ஆயுட்காலம் கொண்டு ஒரு மெஷினை வாங்குறோம், 3வது வருஷம் டிஸ்போசல் பண்றோம். ஸோ 3வது வருஷம் நம்ம கேபிட்டல் அலவன்ஸ் எடுக்க இயலாது. சரியா? ஸோ தென் அகெயின் இயர் 4ல இருந்து 2 வருஷத்துக்கு நமக்கு வருது, இயர் 4க்கு யூஸ் பண்றோம், எஸ் அதை கிளைம் பண்ணலாம். இயர் 5 முடியகளை நம்மளோட ப்ராஜெக்டே முடிஞ்சிருது, அது பிறகு மெஷின் நமக்கு தேவை, அதால தான் நம்ம இயர் 5லேயே விற்கிறோம். அது ஸோ விற்கிற ஆண்டு கேபிட்டல் அலவன்ஸ் நமக்கு இல்லை. நமக்கு இயர் 6க்கான வேலை நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இங்கே. ரைட் ரைட். ஸோ இங்கே இது 0 வரப்போகுது. ஸோ கேபிட்டல் அலவன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். தென் அதே போல இப்ப விற்பனை இடம்பெறுகிறது 25 மில்லியனுக்கு. அப்ப நான் உங்கள்ட்ட ஆல்ரெடி நான் சொல்லிக்கிறேன், விற்பனை இடம்பெற்றா நீங்க உங்களினுடைய டெக்ஸேபிள் ப்ராஃபிட்டை நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே,
ஸோ கழிக்கிறதா கூட்டுறதா என்று பார்த்தீங்கன்னா டெக்ஸேபிள் ப்ராஃபிட் ஆன் டிஸ்போஷல். ரைட். இப்போ பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் மெஷினை பற்றி சொல்லும்போது புதிய உபகரணம் ஒன்றால உடனடியாக மாற்றீடு செய்யப்படும் சொல்லிட்டு அந்த மெஷின் மூலமாக எவ்வளவு நமக்கு வித்து கிடைக்க மாட்டுச்சு, எதுவுமே சொல்லல. அப்ப அது மூலமா எதுவுமே நமக்கு கிடைக்கிறல. பட் புதிய உபகரணத்தை பொறுத்த வரைக்கும் 2 வருஷம் பாவிச்சு நம்மளோட ப்ராஜெக்ட் முடியறதால 5வது வருஷத்துல நம்ம 25 மில்லியனுக்கு விற்க போறோம். ஸோ இதன் மூலமாக நமக்கு லாபம் ஒரு ஸ்கிரப் வேல்யூ உண்டு, இதுக்கு இருக்குது. அப்போ டிஸ்போஷல் வேல்யூ நம்ம எவ்வளவுக்கு விற்கிறோம்னு சொன்னா 25 மில்லியனுக்கு நம்ம விற்கிறோம். ஓகே, திஸ் இஸ் கோயிங் டு பி 25 மில்லியன். ஸோ 25 மில்லியனுக்கு நம்ம விற்கிறோம். இதுல இருந்து நாம கழிக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. இதுதான் அன்கிளைம்ட் கேபிட்டல் அலவன்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். கிளைம் பண்ணாமலுக்கு இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா இந்த அன்கிளைம்ட் இருக்குதான்னு பார்த்தா எஸ். எப்படி நம்மளோட காஸ்ட் வந்து நமக்கு தெரியும் 60 மில்லியன் நமக்கான காஸ்ட். பிகாஸ் ஏற்கனவே இருக்கிறத விட ஒரு பெர்சன்டேஜ் கூடன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அந்த பெர்சன்டேஜ் கால்குலேஷன் படி 60 மில்லியன் வந்து இப்போ புதிய மெஷின் காஸ்ட்டாக நமக்கு போகுது. 60 மில்லியனுக்கும் இதுவரைக்கும் நம்ம எடுத்த கேபிட்டல் அலவன்ஸ் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு 12 மில்லியன் மட்டும்தான். ஓகே, வி ஒன்லி கிளைம் 12 மில்லியன். ஸோ இவங்க இப்போ மெஷினை எடுத்திருக்கிறாங்க. பட் கிளைம் பண்ணாம நமக்கு எவ்வளவு இருக்கும்னு பார்த்தீங்கன்னு சொன்னா தட் இஸ் கோயிங் டு பி 60,000 then again 30 60 மில்லியன். அதிலிருந்து 12 மில்லியன் 12,000 again 30. How much? எஸ், 60 மில்லியன்ல இருந்து 12 மில்லியனை கழிச்சோம்னு சொன்னா 48 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ். பட் இந்த 48 மில்லியனும் நாம அன்கிளைம் அதாவது நாம எடுக்காமலுக்கு, அதாவது கழிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இருந்தும் நாம அதை யூஸ் பண்ணாமலுக்கு இருக்கக்கூடிய அமௌண்டா இருக்குது. ரைட், 48 மில்லியன். ஸோ இந்த 48 மில்லியன் நம்ம கழிச்சோம்னா இப்போ நமக்கு ஆன்சரை பார்த்தீங்கன்னு சொன்னா இட் வில் கிவ் இந்த நெகட்டிவ்ல நமக்கு வரும் 23 மில்லியன். ஏன் இது நெகட்டிவ் வருதுன்னு சொன்னா ஆக்சுவலா இந்த மெஷின் வித்ததால அவங்களுக்கு லாபம் இல்லை. டெக்ஸேபிள் படி லாபம் இல்லை. அவங்களுக்கு உண்மையிலே ஏற்பட்டது டெக்ஸேபிள் லாஸ் தான். அதாவது டெக்ஸேபிள் லாஸ் ஓ கிரெடிட், இதுதான் உண்மைக்கு ஏற்பட்டது. ஏன்னு சொன்னா 25 மில்லியனுக்கு வித்திருக்கிறாங்க. ஆனா டெக்ஸ் படி இதனுடைய வேர்த் வந்து 48 மில்லியன். ஏன்னு சொன்னா 60 மில்லியன் காஸ்ட், அதுல எலவன்ஸாக அவங்க 60 மில்லியன்ல 12 மில்லியன் மட்டும்தான் எடுத்திருக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு கழிக்கிறதுக்கு 48 மில்லியனுக்கு அனுமதி இருக்குது. ஆனா 25 மில்லியனுக்கு வித்து விட்டாங்கன்னு சொன்னா ஸோ வித்த பெறுமதியோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்னும் 25 மில்லியன் அவங்க எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு 25 மில்லியன் காசா கிடைச்சிட்டு. ஆனா 48 மில்லியன் வந்து டெக்ஸ் கிரெடிட்டாக அவங்களுக்கு கழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 23 மில்லியனும் அவங்க உண்மையிலே என்ன செய்யலாம்னா வரி கட்டாமலுக்கு கழிக்க முடியும் 23 மில்லியனும். எனவே இந்த டெக்ஸேபிள் லாஸ், நீங்க டெக்ஸேபிள் ப்ராஃபிட் போட்டாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த அமௌண்ட் வந்துட்டும் நமக்கு மைனஸ்ல நமக்கு இருக்கிறதால இன்னும் உங்களுக்கு எடுக்கலும் எலவன்ஸ்ங்கிறதால டெக்ஸேபிள் லாஸ் ஓ டெக்ஸேபிள் கிரெடிட் என்று போடுங்க. நீங்க டெக்ஸேபிள் ப்ராஃபிட் போட்டு மைனஸ் பண்ணாலும் இட் டசன்ட் மேட்டர். ஸோ இதுதான் அவங்களுக்கு 23 மில்லியனாக வரப்போகுது. பட் இட் ஷுட் பி டிடக்டிபிள். இது புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஏன் இது மைனஸ்ல வந்துச்சுங்கிறது? பிகாஸ் டெக்ஸ் படி இது ஒரு நியூ எக்யூப்மெண்ட், அதனுடைய ஆயுட்காலம் இருக்குது. பட் ப்ராஜெக்ட் முடியுதுங்கிறதால குறைஞ்ச விலைக்கு வித்து விடுறாங்க. அவங்களுக்கு இன்னும் கிளைம் பண்றதுக்கு 48 மில்லியன் இருக்குது கழிச்சு விடுறதுக்கு. ஸோ காசாக 25 மில்லியன் கிடைச்சுன்னா 23 மில்லியன் ஆக்சுவலி டெக்ஸ் கிரெடிட் தே கேன் டிடெக்ட். ஸோ 5வது வருஷத்தில் அவங்க என்ன செய்யலாம்னா அது மொத்தமாக அவங்க கழிச்சு விடையலும். ரைட், தட்ஸ் த கன்செப்ட். ரைட், ஸோ நவ் வி கேன் ஃபைண்ட், இப்போ நமக்கு தெரிய வரும் ஹவு மச் அமௌண்ட் நம்ம டெக்ஸ் பேமெண்ட் பண்றதுக்கான பேஸ்ன்னு சொல்லி. So 10 million, 1980, 80, 34,754, 23,621, 34,82, 785 சொல்லி நம்பர்ஸ் வரும். தென் டெக்ஸ். ஸோ இந்த கொஷன் படி டெக்ஸை பொறுத்த வரைக்கும்
கம்பெனி ஆண்டுக்கு 24% வருமான வரி செலுத்தினாங்க. So 24% we need to do. So 24% இந்த 10 மில்லியன்ல 0.24 பெருகினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். So this is the amount we need to pay as a tax. Okay. So அந்தந்த வருஷமே நம்ம பேமெண்ட் பண்ண போறோம். எனவே tax payableக்கு வாங்க. Right? Year 0ல no revenue, no tax. Taxable profit என்ன தானே சார் மைண்ட் ப்ரெக்கெட் பண்ணணும் எனக்கு புரியல. டெக்ஸேபிள் ப்ராஃபிட்னு சொன்னால் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கூட்டணும். உங்களுக்கு வந்திக்கிறது ப்ராஃபிட் கிடையாது, உங்களுக்கு வந்திக்கிறது லாஸ். அதாவது நீங்கள் இன்னும் கிளைம் பண்ணலாம். ஸோ கிளைம் பண்ணுறேன்னா கழிச்சு விடலாம். நீங்கள் கொடுக்க வேண்டிய வரிக்கான அமௌண்ட்ல அதால தான் நம்ம கழிச்சு விட்டிக்கிறோம். ஓகே ரைட். ஸோ டெக்ஸ் பேயபிள் இயர் 1 we have to pay 2.4 million cash outflow. Then year 2 this amount. Then year 3. So like that you can do it. Then capex ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பாருங்க. ஸோ ஆரம்பத்தில் நமக்கு எவ்வளவுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்னு சொன்னா 50 மில்லியன். ஓகே. ஸோ ஆரம்பத்தில் நாம 50 மில்லியன் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 50 மில்லியன். ஃபர்ஸ்ட் எக்யூப்மெண்ட்டுக்காக 50,000. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி 50 மில்லியன். தென் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மேலதிகமாக ஸ்டூடெண்ட் ஓகே அது ரெசிச்சுவல்ஸில் இருக்கட்டும். லெட்ஸ் சி தட் ஒன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேர் இஸ் நோ ரெசிச்சுவல்ஸ் வேல்யூஸ். அதுக்கு எந்த ஒரு ரெசிச்சுவல்ஸையும் சொல்லலை. பட் நம்மளுடைய கெபெக்ஸ் ரெண்டாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வருது. செகண்ட் மெஷின், ஸோ செகண்ட் எக்யூப்மெண்ட் சொல்லுவோம். ஸோ ரெண்டாவது நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். இதுக்கு நமக்கு தெரியும் 50 மில்லியனை விட, அதாவது 50 மில்லியன் சொன்னால் உபகரணத்தை விட 20%னா 60 மில்லியன் வருங்கிறது நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த 6 மில்லியன் வந்து நம்ம எப்போ ரீப்ளேஸ் பண்ணுவோம்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து 3 வருஷம், அதாவது ஆரம்ப முதலீடாக விடப்படுகின்ற 50 மில்லியன் ஆக இருக்க போகிறது. இது வந்து 3 வருஷத்துக்கு நம்ம பயன்படுத்த போறோம்டா ஸ்டூடெண்ட்ஸ். இயர் 0ல நம்ம மெஷின் நம்ம வாங்குறோம். ஓகே. இயர் 0னா இப்போ. ஸோ ஒரு வருஷம் முடியுது. இயர் 0ங்களை நம்ம ஃபர்ஸ்ட் இயர் நமக்கு முடிகிற டைம். ஓகே. இப்போ வாங்கி 1 இயர் போயிடும். தென் இயர் 1ல ரெண்டாவது வருஷம். ஓகே. இயர் 2ல 3 வருஷம் முடியும். இயர் 2ல 3 வருஷம் முடியும். அப்போ இயர் 3ல தான் என்ன செய்யப்படுன்னு சொன்னா நம்மளினுடைய 60 மில்லியன் வந்து நமக்கு காசாக நமக்கு போகுது. ஓகே. ஸோ ரெண்டாவது எக்யூப்மெண்ட் வந்துட்டும் இயர் 3ல 60,000 போகும். நல்லா பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 50 மில்லியன் இயர் 0ல இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். ஸோ இயர் 0ன்னு சொன்னா இப்போ இருந்து 1 இயர் 12 மாத காலப்பகுதி. தென் அகெயின் ரெண்டாவது வருஷம், அகெயின் மூணாவது வருஷம். ஸோ 3 வருஷம் கம்ப்ளீட்டா பயன்படுத்தி முடிச்சது பிறகு ரீப்ளேஸ் பண்றோம் அடுத்த வருஷம். ரைட். 60 மில்லியன் நமக்கு இயர் 3ல நமக்கு காஸ்ட் ஆக போகுது. அதே மாதிரி இதைத்தான் நாம 25 மில்லியனுக்கு பிறகு விற்க போறோம் ஆண்டினுடைய 5வது வருஷத்துல. ஸோ இதுல இருந்து 25 மில்லியன் நமக்கு காசு இதன் மூலமாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே. 25 மில்லியன் வரப்போகுது. செகண்ட் எக்யூப்மெண்டினுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸே நான் கொடுத்திருக்கிறேன். அதே சமயம் இதை நம்ம ரெசிச்சுவல்ஸ்ல போட்டும் காட்டலாம். இட் டசன்ட் மேட்டர். ஸோ நாங்கள் இது இங்கே போடாமல் இருக்கு. நீங்க ரெசிச்சுவல்ஸ்லையும் இயர் 5க்கு இந்த மெஷின்ஸுக்கு நீங்க போடல. ஓகே. ஸோ 60 மில்லியன், திஸ் இஸ் கோயிங் டு பி 25 மில்லியன். சரியா? இது உங்களுக்கு புரிஞ்சிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ரைட். தென் அதே சமயம் ஸ்டூடெண்ட்ஸ் இதுல ஒர்க்கிங் கேபிட்டல் பார்த்தீங்கன்னு சொன்னா ரெசிச்சுவல்ஸ் நம்ம போட்டாச்சு, வேற ஒரு ரெசிச்சுவல்ஸும் இல்லை. ஒர்க்கிங் கேபிட்டலை பத்தி எந்த ஒரு விஷயமும் அவங்க சொல்லல. ரைட். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நியூ எக்யூப்மெண்ட் நம்ம போட்டுட்டோம். தென் முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இனிஷியலா ஒரு செட்டப் காஸ்ட் ஒன்று ஏற்படும்ங்கிறத பத்தி சொல்லிக்கிறாங்க. பாருங்க, புதிய உபகரணத்தின் கிரயம் ஆரம்பத்தில் இடப்பட்ட உபகரணத்தின் கிரையோட 20%, 2 ஆண்டுகள் ஆயுட்காலத்தை கொண்டுள்ளது, ஸ்கிரப் வேல்யூவை பத்தி சொல்லிட்டு ஆரம்பத்தில் அமைக்கப்பட்ட கிரயம் 2 மில்லியன் ஆனது செயற்திட்டத்தின் ஆரம்பத்திலேயே செலுத்தப்படணும். இனிஷியல் செட்டப் காஸ்ட். ஸோ இதுவும் இயர் 0ல ஏற்படக்கூடிய ஒரு காஸ்ட், ஆரம்பத்திலேயே நம்ம செய்யறது. ஸோ இனிஷியல் செட்டப் காஸ்ட் இதையெல்லாம் நம்ம இந்த 2 மில்லியன் எல்லாம் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள தான் வரும். பிகாஸ் இயர் 0ல செய்யற எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதெல்லாம் செலவுகளுக்குள்ள கொண்டு போய் நம்ம காட்ட முடியாது. ஸோ 2 மில்லியன்.
ஸோ இனிஷியல் செட்டப் காஸ்ட் வந்து 2 million வருது. ஸோ வேறு ஏதாவது செலவுகள் இருக்குதா விஷயங்கள் தேடி பாருங்கள். ஐ டோன்ட் திங்க் ஸோ. பிகாஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டும் வாடகையை பற்றி ஓகே பண்ணிட்டோம். இரண்டாவது முழுக்க முழுக்க 50 மில்லியன் ஃபெஸ்ட்டுக்கு 3 வருஷம், தென் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ரைட், இட்ஸ் டன். தென் நிர்வாக செலவு, பணியாளர் கிரயம், ஆரம்பத்தில் அமைக்கப்பட்ட கிரயம், எவ்ரிதிங் we have covered. So now we can calculate the net cash flows. So 52 million 17,600 25,108. தென் மூணாவது வருஷம் நமக்கு லொஸ் ஒன்று வரப்போகுது. பிகாஸ் ரெண்டாவது எக்யூப்மெண்ட்டை நம்ம வாங்குறதால 33 மில்லியன் காசு கூட நம்மளை விட்டு போகுது. 295.5646 அப்படி வருது. ஸோ இதெல்லாமே நெட் கேஷ் ஃப்ளோஸ், பெரிய காசு பாய்ச்சல்கள். இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், டிஸ்கவுண்ட் ஃபேக்டரை யூஸ் பண்ணி மூலதன கிரயம் 15%, டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் 15% யூஸ் பண்ணி we need to calculate. So year 0 always the discount factor 1. Year 1 என்ன செய்யும் ஸ்டூடெண்ட்ஸ், 1 plus r in minus 1. So 1 plus r ன்னு சொன்னால் 1 சக சைபர் தசம் 1 5 பிகாஸ் 15%. ஸோ 1 தசம் 1 5 இதனுடைய பவர் நம்ம போடணும். இயர் 1ங்கிறதால மைனஸ் 1 போட்டிங்கன்னா யூ கேன் கெட் த டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் வேல்யூ. ஸோ 3 தசமதானங்களுக்கு மட்டும் தட்டி எடுப்போம். லைக் தட் யூ ஹேவ் டு டூ ஃபார் த சேம். இங்கே இயர் 2க்கு நம்ம பார்க்குறோம். திஸ் இஸ் இயர் 3, திஸ் இஸ் இயர் 4, திஸ் இஸ் இயர் 5. ஸோ தீஸ் ஆர் த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் பார்த்தது எல்லாமே நான் உங்களுக்கு ஆல்ரெடி போன கொஷின்ஸில் நான் விளங்கப்படுத்திக்கிறேன். உங்களுக்கு விளங்கலைன்னா திரும்ப கேளுங்க, நான் திரும்ப உங்களுக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நான் விளங்கப்படுத்துகிறேன். ஸோ இதன் அடிப்படையில் we can calculate the present values, PV, present value. ஸோ ப்ரெசன்ட் வேல்யூ எல்லாமே கண்டுபிடிச்சது பிறகு இந்த ப்ரெசன்ட் வேல்யூ எல்லாத்தினுடைய கூட்டுத்தொகை என்பிவி, நெட் ப்ரெசன்ட் வேல்யூவாக இருக்கும். ஸோ என்பிவி ஆக இருக்கும். ஸோ லெட்ஸ் டூ இட். ஸோ 2512 140 என்பது த எக்ஸாக்ட் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. இந்த ப்ராஜெக்ட் உருவாகக்கூடிய வேல்யூ வந்துட்டு 2512. இதோட கம்பேர் பண்ணுறதுக்கு எதுவுமே நம்மகிட்ட இல்லை. ஸோ நம்மளுடைய ரெண்டாவது கொஸ்டினில் நம்ம என்ன சொல்லலாம், சிம்பிளாக ரைட், இதன் அடிப்படையில் மேற்படி சேர்த்துடைய சாத்தியத்தன்மை அப்படிங்கல இட்ஸ் கிரியேட் ப்ராஃபிட். ரைட், இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ப்ராஃபிட்டை வந்துட்டு கிரியேட் பண்ணுது. அப்போ நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம், ஓகே இட் இஸ் ரெக்கமெண்டட் டு எக்ஸெப்ட் த ப்ராஜெக்ட். ஸோ பி வந்து இட் இஸ் லைக் நம்ம சொல்ல வேண்டியது, நம்ம இதை it is recommended to accept the project since it generated a positive positive NPV because நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. இட்ஸ் கிரியேட் ப்ராஃபிட், தட்ஸ் ரைட். ப்ளஸ்ல இருக்குது. ரைட், இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இஸ் இட் ஓகே ஆல் ஆஃப் யூ? இஸ் திஸ் ஃபைன் த கொஸ்டின்? சிம்பிள், பிக் 5க்குள்ளே உள்ளடக்குங்க. அது தாண்டி 2-3 கொஸ்டின் உங்களுக்கு வரலாம். சிம்பிளாக நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வருது, அது ஒரு கேஷ் ஃப்ளோ வைக்கணும். அந்த ப்ராஃபிட்டை வச்சு டெக்ஸ் பேயபிளை கண்டுபிடிக்கிறோம். டெக்ஸ் பேயபிளை கண்டுபிடிக்கும் போது முக்கியமாக டிஸ்போஷல் வேல்யூவில், அதாவது விற்கிறமான்னு சொன்னால் அந்த விற்கிறதுல லாபம், வரியிடத்தக்க லாபம் வருதா அல்லது நம்ம கழிக்கிறது கிரெடிட்ஸ் நமக்கு கிடைக்குதான்னு பார்க்கணும். மற்றபடி இட்ஸ் கோயிங் டு பி த சேம் கொஷன் அண்ட் அகெயின். ரைட், இட்ஸ் ஃபைன். Did you understand? Any questions, please? Aman, Amrish, Ataullah, Farviz, Hafza, Mohammed, Musharraf, Pranoshan. What's the problem, Musharraf? It's not relevant question. Why are you asking like that? Roshanti, Ashat, Shaufat, Sihan. ரைட், ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கொஷின்ஸ் வந்து சரியாக வழங்கியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம 3 கொஷின்ஸ் பேப்பர் செஞ்சுக்கிறோம். மிச்சமிக்கிற 3 கொஷின்ஸ் பேப்பரையும் செய்யுங்க ஸ்டூடெண்ட்ஸ். டுமாரோ ஐ திங்க் வி வில் அரேஞ்ச் ஒன் செஷன். நாளைக்கு எப்படியுமே ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இருக்குது. பட் எனிஹவ் நான் ஒரு டைம் ஒன்று உங்களுக்கு எலோகேட் பண்ணுவேன். ஒரு கொஷின் அல்லது 2 கொஷின் சரி பார்ப்போம். பிகாஸ் வி டோன்ட் ஹவ் மச் டைம். எக்ஸாம்ஸ் நமக்கு நெருங்கிட்டு வருது. வி நீட் டு கவர் த டெக்ஸேஷன் சிலபஸ். இட்ஸ் அ வாஸ்ட் சிலபஸ். இஸ் தே FCA இருக்குது and other subjects also they have to do the past papers. ஸோ கொஞ்சம் நீங்களும் என்னோட கொஞ்சம் ஒத்துழைக்க பாருங்க. ஸோ டுமாரோ எப்படியுமே ஒரு செஷன் ஒன்று இருக்கும். MAF ஒரு செஷன் ஒன்று இருக்கும், ஸ்பெஷல் கிளாஸ் உண்டு.
then we'll try to finish this investment appraisals by tomorrow. Okay, then அது பிறகு இருக்கிறது நமக்கு 5% இட்ஸ் a simple part. We will finish it. ஒரு 2 இல்லாட்டி மிச்சம் ஒரு 3 கிளாஸ் தான் இது பிறகு எனக்கு MAF ஒதுக்க முடியுமாய்க்கும். After that we need to focus on other subjects. Okay, so that's it for today's class. So let's see in the next classes. Have a great day. Thank you. Bye.